சாதிவாரி கணக்கெடுப்பு ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசினாரு. அதற்கு எதிர்வினையாற்றிய அனுராக் தாக்கூருடைய பேச்சு எந்த அளவுக்கு ஏற்படுகிறது? துரதிருஷ்டம் என்னன்னா ராகுல் காந்தி மாதிரி ஒரு முட்டாள், விஷயம் தெரியாதவர் எதிர்கட்சி தலைவரை இப்படி இல்லாம விமர்சனம் பண்றது இல்ல. அப்படி இந்தியாவில் நிறைய பேரை தூண்டி விடுறாங்க. இந்திய தேச விரோத கைக்கூலிகளும் அதை சிறப்பாக செய்கின்றார்கள். அதில் ராகுல் காந்தியும் ஒருவரோ எனக்கு சந்தேகமா இருக்கிறது. இதை மத்திய அரசு தீவிரமாக விசாரிக்க வேண்டும். சார், ரெண்டாவது எப்படி சார் இருக்கு, நான் அதான் சொல்றேனே. நீங்கள் பிரதமராக இருந்தால் உங்களுடைய நிலைப்பாடு, சைனா நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு டிவியில். இவர் சொல்றாரு ஐ சப்போர்ட் சைனாங்கிறாரு. அனுராக் தாக்கூர் என்ன கேட்டார் பார்லிமெண்ட்ல? ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறீங்களா, நீங்க அவங்க என்ன ஜாதின்னு டிக்ளேர் பண்ணுங்கன்னு. என்ன தப்பு? நீங்க வீடு வீடாக போய் கேட்க மாட்டீங்களா? நாளைக்கு ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் போய் உன் ஜாதி என்ன கேட்க மாட்டீங்களா? உதயநிதி ஸ்டாலின் போய் ஜாதி என்னன்னு கேட்க முடியுங்களா? அக்கா துர்கா ஸ்டாலின் கிட்ட போய் ஜாதி என்னன்னு கேட்க மாட்டீங்களா? எடப்பாடி கிட்ட போய் உங்களோட ஜாதி என்ன கேட்க மாட்டீங்களா? ஐயா ராம்தாஸ் கிட்ட போய் உங்க ஜாதி என்னன்னு கேட்க மாட்டீங்களா? உன் ஜாதியை டிக்ளேர் பண்றதுல என்ன உனக்கு வெட்கம்? ஒரு இடத்துல போனால் நான் கவுல் பிராமணங்கிறீங்க, ஒரு இடத்துல போனால் நாங்களும் முஸ்லீம் தானே. ஏன்னா ராகுல் காந்தியோட தாத்தா பேர் ஃபெரோஸ் கான். ஃபெரோஸ் கான் இருந்தால் நேருக்கு உறுத்திட்டு அரசியல் பண்ணது கஷ்டம், அதனால் உன் பேரை மாற்றிக்கோன்னா என்ன பேரை மாற்றிக்கலான்னா காந்தி, ஃபெரோஸ் காந்தின்னு மாற்றிக்கிறார். காந்திங்கிறது ஒரு ஜாதியின் பெயர், மோடிங்கிறது ஒரு ஜாதியின் பெயர், பட்டேல் என்பது ஒரு ஜாதியின் பெயர். அவங்களாவது தேர்தல் அறிக்கையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும்னு ஒரு விஷயம் இடம்பெற்றிருந்தது. உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் அது சுத்தமாக இல்லையா சார்? ஜாதிவாரி கணக்கெடுத்து என்ன பண்ண போறீங்கப்பா? இந்த ஜாதி கம்மியாக இருக்குது, அந்த ஜாதி கூட இருக்குது, ஜாதிக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு என்ன பாஜக ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்குதா இல்லையா? ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கவில்லை. SAT4 தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நமக்கு தெளிவாக கூற இணைந்து கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஒருவரான திரு VL நரசிம்மன் அவர். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சாதிவாரி கணக்கெடுப்பு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட தெளிவாக கூறப்பட்டிருந்த விஷயம். அதன் அடிப்படையில் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசினாரு. அதற்கு எதிர்வினையாற்றிய அனுராக் தாக்கூருடைய பேச்சு அது எந்த அளவுக்கு ஏற்படுகிறது, அதை பத்தி சொல்லுங்க. இந்த நாட்டிற்கு முதலாக கிடைத்த ஒரு துரதிருஷ்டம், இந்த தேர்தலில் அமைந்த துரதிருஷ்டம் என்னன்னா ராகுல் காந்தி மாதிரி ஒரு முட்டாள், ராகுல் காந்தி மாதிரி விஷயம் தெரியாதவர், சொல்லிக் கொடுத்ததை கூட சரியாக கேட்க தெரியாதவர், நாட்டின் கலாச்சாரத்தை பற்றி தெரியாது, நாட்டின் பன்முகத்தன்மையை பற்றி தெரியாது, நாட்டின் இறையாண்மையை பற்றி தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, யாராவது எதையாவது சொல்லி கொடுத்தா அது அப்படியே கேட்குது. இதை தவிர அவருக்கு வேற என்ன தெரியும்? எதிர்கட்சி தலைவரை இப்படி இல்லாம விமர்சனம் பண்றது இல்ல. அப்படிப்பட்ட இருக்காரு சார், நம்ம என்ன பண்ணி தொலைக்கிறது? மக்கள் அப்படி தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதுக்காகதான் மக்கள் பிரதிநிதி தானே. மக்கள் பிரதிநிதி தான். எவ்வளவு மக்கள் பிரதிநிதி, எவ்வளவு நல்லவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு வயநாட்டுல முகாம் போட்டு இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வயநாட்டுல அவர் எங்க முகாம் போட்டிருக்காரு? அவர் ஒன்றும் முகாம்லாம் போடல. முகாமே போடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் வேலை அமைச்சிருக்க. வயநாட்டுல முதல்ல பிரச்சனை வந்த பிறகு அங்கு களத்தில் இருந்தது பாரதிய ஜனதா கட்சியின் தாய் அமைப்பில் சேர்ந்த சேவா பாரதி மற்றும் RSS அமைப்பினர் தான் மிக சிறப்பாக களப்பணி ஆற்றினால். அதுல எங்களுடைய தோழர் கூட ஒருவர் இறந்து விட்டார். அது விஷயம் ரெண்டாவது. ஆனால் இப்ப இந்த மாதிரி ஒரு ராகுல் காந்தி, இவர் போன தடவை எப்படி இருந்தாரு, இந்த தடவை எப்படி இருந்தார்? போன தடவை ஒண்ணுமே இல்லாம தான். இப்போ நீங்க ஒரு வீடியோவெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவருக்கு மோடிக்கு எதிராக இப்படி பேசுங்கள், அப்படி பேசுங்கள், அப்படி சொல்லு, இப்படி சொல்லுன்னு ஒரு குரூப் சொல்லி தருது. இந்த குரூப் யாருன்னா, இந்தியா வளர்வதை விரும்பாத சில நாடுகள், சில நட்பு நாடுகள் கூட இருக்கு. இந்தியா வளர்ந்து விட்டால் வெளிநாட்டில் இருக்க சில நாடுகள் பேரை நான் சொல்லவில்லை, ஏன்னா அதை தேவையில்லாம பிரச்சனையாகும். அந்த நாட்டோட நம்ம இன்னைக்கும் நட்போட இருக்கோம். அப்ப அந்த நாடுகள் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவில் எப்படி வெளிநாட்டில் போய் ஊழியர்களாகவும் கார் டிரைவராகவும் மற்ற இடத்துல கீழ்நிலை வேலைகளை இருக்காங்களோ, அதே மாதிரி அந்த நாட்டவர்கள் இங்கே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுக்காக சில ஆர்கனைசேஷன், ஃபோர்டு ஃபவுண்டேஷன், சைனாவோட ஹெல்ப், CMG என்ற ஒரு மீடியா குரூப்பு, இந்த சைனா மீடியா குரூப்னு ஒரு இருக்கு. இந்த மாதிரி சில அமைப்புகள்லாம்
இந்தியாவில் நிறைய பேரை தூண்டி விடுறாங்க. தூண்டி விட்டு கலவரத்தை ஏற்படுத்துதோ, இல்லை நாட்டை தனியாக வழுத்துதோ, இல்லை நாட்டின் முன்னேற்ற பாதைக்கு குறுக்க நிற்கிறதோ, அந்த மாதிரி விஷயங்களை செய்ய சொல்றாங்க. இந்திய தேச விரோத கைக்கூலிகளும் அதை சிறப்பாக செய்கின்றார்கள். அதில் ராகுல் காந்தியும் ஒருவரோ எனக்கு சந்தேகமா இருக்கு. இதை மத்திய அரசு தீவிரமாக விசாரிக்க வேண்டும். சார் ரெண்டாவது, ஆதாரம் இல்லாம எப்படி சார் இருக்கு, நான் அதான் சொல்லிட்டேனே, ஆதாரம் இல்லைன்னா விசாரிச்சாதான் ஆதாரம் கிடைக்கும். இல்லைன்னா இவர் ஏன் நீங்கள் பிரதமராக இருந்தால் உங்களுடைய நிலைப்பாடு, சைனா நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு டிவியில. இவர் சொல்றாரு ஐ சப்போர்ட் சைனாங்கிறாரு. சம்பந்தமே இல்லாம ஐ சப்போர்ட் சைனான்னு இவர் எதுக்கு சொல்லணும்? அப்போ இவருக்கு இந்த நாட்டை பத்தியும் தெரியல, இந்த நாட்டோட காம்படிட்டர் யாருன்னு தெரியல, இந்த நாட்டுக்கு தேவையானது என்னன்னு தெரியல, இந்த நாட்டின் கலாச்சாரம் என்னங்கிறதும் தெரியல. ரெண்டாவது இருங்க, நீங்க குறுக்க நிறைய கேள்வி கேட்டு டைவர்ட் ஆயிடுங்க. நீங்க கேட்ட கேள்வி ஜாதிவாரி கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்புல அருமையான கேள்வி கேட்டார் அனுராக் தாக்கூர். என்ன கேட்டார்? சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க உங்க ஆட்சியில எடுத்தீங்களே, அதை வெளியிட்டீர்களா? வெளியிட்டாங்களா? ஏன் சார் 2011 கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க, ராஜஸ்தான்ல எடுத்திருக்காங்க 2013. அதன் பிறகு பீகார்ல நீங்க கூட்டணி இருக்கும்போது பீகார்லயும் எடுக்கப்பட்டது. முடிவு செஞ்சுதான் ஏன் பண்ணல? ஏன் அதை முடிவு வெளியிடல? உடனே ஒரு டிபேட்ல ஒரு காங்கிரஸ்காரர் சொல்றாரு, அது 2011 பழசு இருக்கட்டும், 2012 வெளியிட வேண்டியது தானே, 13 வெளியிட வேண்டியது தானே. ஏன் இப்ப பேஸ் இயர்னு சில விஷயங்கள்லாம் வச்சுக்கலையா? அந்த மாதிரி அதை நாங்க கணக்கெடுத்தோம், இதை பேஸ் இயர்னு நீங்க உங்க அந்த மாநிலத்துல அமுல்படுத்த வேண்டியது தானே. ஏன் பண்ணல? அரசியலுக்காகவும் நாட்டில், அதாவது எதுக்காக இது முக்கியமா பண்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக பண்றாருன்னா, இப்ப பிஜேபி மைனாரிட்டி மக்கள், பெரும்பாலான மக்கள் பிஜேபிக்கு ஆதரவா திரும்புறாங்க. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்துல இப்ப என்ன பண்ணாங்க, அதுக்காக அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக உத்தரப்பிரதேசத்துல 5 கோடி கேரண்டி கார்டு, 1 லட்சம் ரூபாய் கேரண்டி கார்டு என்று சொல்லி 5 கோடி கேரண்டி கார்டை அச்சடிச்சு இஸ்லாமிய பெண்களிடமும் இஸ்லாமிய மக்களிடமும் அதை கொண்டு கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஜூலை 4ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு எங்கள் கட்சி அலுவலகத்தில் 1 லட்சம் பெற்றுக்கொள்ளுங்கள். இவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது என்ன? மாசம் 8500 ரூபாய். ஆனா இவர்கள் அச்சடித்து கொடுத்த கேரண்டி கார்டு என்ன? 1 லட்சம் ரூபாய். மாலை 5 மணிக்கு தான் நீங்க பார்த்துருப்பீங்க, டிவியில எல்லா மீடியாலையும் வந்தது. மாலை 5 மணிக்கு எல்லாரும் போனாங்க, நீங்க அப்புறம் வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே அமுக்கிட்டாங்க. ஆக அதனால் தான் அவர்கள் அந்த இடத்துல 40. இப்ப அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல எப்படி இந்திரா காந்தி அவர்கள் 1973 ஜெயிக்கும் போது, வெற்றி பெறும் போது அவருக்கு பணம் கொடுத்துதான் வெற்றி பெற்றார் என்று அலகாபாத் தீர்ப்பு அளித்தது. அதன் அடிப்படையில் அவர் ஆட்சி துறக்க வேண்டிய நிலை வந்ததுனால்தான் அவர் எமர்ஜென்சி இம்போஸ் பண்ணார். கரெக்டா இல்லையா? உண்டா இல்லையா? அதே மாதிரிதான் இப்பொழுது ராகுல் காந்திக்கு நடக்க போகிறது. இந்த மாதிரி ஒரு முட்டாள், விஷயம் தெரியாதவர், புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என்று கூட சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட நேரடியா தனியா கேளுங்க, ஒன்றும் தெரியாது. 4 பேர் பக்கத்துல வச்சிருந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்த விஷயத்தை தான் அவரால் சொல்லித்தர முடியும். அனுராக் தாக்கூர் என்ன கேட்டார் பார்லிமெண்ட்ல? ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கறீங்களா, நீங்க அவங்க என்ன ஜாதின்னு டிக்ளேர் பண்ணுங்க. என்ன தப்பு? நீங்க வீடு வீடா போய் கேட்க மாட்டீங்களா? நாளைக்கு ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் வீட்டுல போய் உன் ஜாதி என்ன கேட்க மாட்டீங்களா? உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போய் ஜாதி என்னன்னு கேட்க முடியுங்களா? அக்கா துர்கா ஸ்டாலின் கிட்ட போய் ஜாதி என்னன்னு கேட்க மாட்டீங்களா? எடப்பாடி கிட்ட போய் உங்களோட ஜாதி என்ன கேட்க மாட்டீங்களா? ராம்தாஸ் கிட்ட போய் உங்க ஜாதி என்னன்னு கேட்க மாட்டீங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னா அதானே, உங்க ஜாதி என்ன, ஜாதி என்ன, ஜாதி என்னன்னு. உன் ஜாதியை டிக்ளேர் பண்றதுல என்ன உனக்கு வெட்கம்? அவர் கேட்டதுல என்ன தப்பு? நீ என்ன ஜாதி? ஒரு இடத்துல போனா நான் கவுல் பிராமணன், ஒரு இடத்துல போனா நாங்களும் முஸ்லீம் தான். ஏன்னா ராகுல் காந்தியோட தாத்தா பேரு ஃபெரோஸ் கான். ஃபெரோஸ் கான் இருந்தா நேருக்கு உறுத்திட்டு, ஃபெரோஸ் கான் இருந்தா நமக்கு கொஞ்சம் அரசியல் பண்ணது கஷ்டம், அதனால உன் பேரை மாத்திக்கோன்னா, என்ன பேரை மாத்திக்கலாம்னா காந்தி, ஃபெரோஸ் காந்தின்னு மாத்திட்டார். காந்திக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? காந்திங்கிறது ஒரு ஜாதியின் பெயர். மோகன்லால்ங்கிறது தான் பேரு. கரம்சந்த் காந்திங்கிறது காந்திங்கிறது ஒரு ஜாதியின் பெயர். மோடிங்கிறது ஒரு ஜாதியின் பெயர். பட்டேல் என்பது ஒரு ஜாதியின் பெயர். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஜாதியின் பெயரே தன்னுடைய அடையாளமாக வைத்திருக்கணும். இப்போ செக்கெழுத்த செம்மல், பாபு சிதம்பரம் பிள்ளைன்னு பாதிப்பு பேர் அடையாளம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி எத்தனை பேர் ஜாதி அடையாளத்தோட இருக்காங்க? என்ன தப்பு?
ஜாதி கணக்கெடுப்பு தப்பு இல்லை, அதை அரசியலாக்குறீங்க பாருங்க. அதனால வச்சு நீங்க தூண்ட ஏன் பிஜேபிக்கு மைனாரிட்டி மக்கள் ஓட்டு போடுறாங்க, அடுத்தது ஓபிசி மக்கள் பெரும்பான்மையா ஓபி போடுறாங்க. அவர்களை ஜாதி ரீதியாக கேள்வி கேட்டு பிரித்தால் பிஜேபிக்கு எதையாவது பதில் சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம மேலும் அரசியல் பண்ணலாம், அதை வச்சு ஒரு கலவரத்தை தூண்டலாம், அதை வச்சு ஒரு போராட்டம் பண்ணலாம். அதனால பிஜேபிக்கு வர ஓட்டை பிரிக்கலாம். ஸோ பிஜேபி பெரும்பாலாக உழக்கூடிய ஓபிசி ஓட்டுகளையும் எம்பிசி ஓட்டுகளையும் பிரிப்பதற்கான சூழ்ச்சி தான். இவருக்கு ஜாதி மேல அக்கறை இருந்தால் இவர் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை அவர்கள் ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களை எடுத்த ஜாதிவாரி கணக்கை முதல்ல வெளியிடட்டும், அதுக்கப்புறம் மற்றதை பத்தி பேசட்டும். அவங்களாவது தேர்தல் அறிக்கையில ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும்னு ஒரு விஷயம் இடம்பெற்றிருந்தது. உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில அது சுத்தமா இல்லையா சார்? அவங்க ஜாதிவாரி கணக்கு எடுத்து என்ன பண்ண போறீங்க? இப்போ சமூக நீதியினுடைய அடையாளம் தானே. இப்ப ஜாதிவாரி கணக்கு எடுத்தா எஸ்சி எஸ்டி மக்கள் கம்மியா இருக்காங்கன்னு வரும். இல்ல அது வந்ததுன்னா குறைச்சிடலாமா? அப்படின்னா மக்கள் அதிகமாயிட்டாங்கன்னு சொன்னா இன்க்ரீஸ் பண்ணிடலாமா? இல்ல என்ன இது தெளிவா சொல்லுங்க, உங்களுடைய அஜெண்டா என்ன? சரி, ஜாதி வாரி கணக்கு எடுப்புறோம், இந்த ஜாதி கம்மியா இருக்கு, அந்த ஜாதி கூட இருக்கு, ஜாதிக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுக்க முடியுமா? சார் இந்தியால எத்தனை ஜாதி இருக்கு சொல்லுங்க சார். நீங்க 2300 ஜாதி இருக்கு. 2300 இருக்கு. 5000க்கும் மேல ஜாதி இருக்கு. ஒரே ஒரு கம்யூனிட்டிலேயே 64 பிரிவு சார். 1 இயர் கம்யூனிட்டி எடுத்தாலே 64 கம்யூனிட்டி இருக்கு. எஸ்சி எஸ்டி எடுத்தாலே கிட்டத்தட்ட 28 ஜாதிக்கு மேல இருக்கு எஸ்சிலேயே. நீ அப்ப எஸ்சியை நீங்க எல்லா ஜாதியும் சேர்த்து ஜாதி இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் நாங்க எஸ்சியா டிக்ளேர் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர்கள் எம்பிசி பிரிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப அவங்கள எந்த ஜாதியில நீங்க எஸ்சியில சேர்ப்பீங்களா, எம்பிசியில சேர்ப்பீங்களா, திருப்பி ஜாதி வாரி கணக்கு எடுத்து எதுல சேர்ப்பீங்க? அப்ப நீங்க ஏற்கனவே இருக்கிற இப்ப நாடார்ல இருக்காங்க, நாடார்ல எவ்வளவு நாடார் இருக்காங்க, வெள்ளாளர் இருக்காங்க, துளுவ வெள்ளாளர், மன்னிய வெள்ளாளர், வாணிப வெள்ளாளர் எவ்வளவு பேர் இருக்காங்க, செட்டியார்ல எவ்வளவோ செட்டியார் இருக்காங்க. உட்பிரிவுகள் இன்னைக்குதான் சார் வன்னிய குல சத்திரியர், நான் என்ன தேவேந்திர வேளாளர்னு இருக்காங்க. ஆமா, அவங்க கேக்குறாங்க போறாங்க. இது தெரியாம எவ்வளவு பேர் இருக்காங்களா? இது என்ன சொல்றீங்க? தெரியாம இருந்தாலும் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்க ஜாதி என்னன்னு தெரியாது, மதம் என்னன்னு தெரியாதவங்களே நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் மடிப்பாக்கத்துல ஒரு அம்மா பூ வித்துருந்தாங்க. அவர்கிட்ட பேசும்போது பக்கத்துல ஒரு பொண்ணு ஒரு செயின் போட்டிருந்தாங்க. அந்த செயின்ல வேற்று மதத்தோட குறியீடு இருந்தது. நான் கேட்டேன், என்னம்மா நீ அந்த மதத்தை சேர்ந்தவனா? இல்ல சார். நான் அப்ப உன்னுடைய மதம் என்னன்னு கேட்டேன். நான் கேட்டது என்ன, அந்த அம்மாவுக்கு 60 வயசு இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பழைய ஆளு. அவங்களுக்கே தெரியல உங்க மதம் என்னன்னு கேட்டா 1 இயர் அப்படின்னு. அம்மா 1 இயர்ங்கிறது ஜாதிமா, உங்க மதம் என்னென்ன? நான் கவுண்டர் அப்படின்னாங்க. அம்மா 1 இயர்ல கவுண்டருங்கிறது ஒரு பிரிவு, என்ன 1 இயர்ங்கிறது ஜாதி, கவுண்டருங்கிறது பிரிவு. நீ எந்த மதத்தை சேர்ந்தவர்? இயேசுவை கும்பிடுறவங்களை என்ன சொல்லுவ? கிறிஸ்து சார். அல்லாஹ்வை கும்பிட்றவங்களை என்ன சொல்லுவேன்? முஸ்லீம் சொல்லுவான். அப்ப நீ வழிபடுற, நீ என்ன சாமியை வழிபடுற? நான் முருகனை கும்பிட்றேன், புள்ளியாரை கும்பிட்றேன், நாராயணனை கும்பிட்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப நீ என்ன மதம்னு கேட்டா என்ன மதம்னு தெரியல. அப்படி அவங்கள எதுல அடக்குவீங்க? அப்போ ஜாதியை எடுக்கும்போது மதம் எடுக்கணும். மதம் எடுக்கும்போது நீங்க எவ்வளவோ எஸ்சி பிரிவினர் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டாங்க. அவங்க அவங்க எல்லாம் கிரிப்டோ கிறிஸ்டியன் சொல்றாங்க, உங்களுக்கே தெரியும். அப்ப அவங்களோட ஜாதியெல்லாம் நீங்க இழந்துருவீங்களா, இழக்க வச்சிருவீங்களா? அப்ப நீங்க கிறிஸ்துவங்கிற அடையாளத்தை கொடுத்துருவீங்களா? அவங்கள கிறிஸ்துவங்களை அடையாளம் மாத்தி அவங்கள கிறிஸ்துவத்துக்கு மாத்தி அவரோட இடஒதுக்கீடு பறித்துடுவீங்களா? மக்கள் தொகை அடிப்படை சாதி கணக்கெடுப்பு அவசியம் தானே சார்? அதான் கணக்கெடுப்பு ஒவ்வொரு ஜாதியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். எம்ஜிஆர் கிட்ட போய் எல்லாரும் கேட்டாங்களா, அவர் உடனே என்ன பண்ணாரு, எல்லா ஜாதிக்காரங்களையும் கூட்டமிச்சார். கூட்டமைச்சும் போது அப்போ இந்தியா தமிழ்நாட்டோட மக்கள் தொகையை 6 கோடிக்கு என்பதான். அப்ப எல்லாரையும் உங்க ஜாதியில எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொன்னாரு. ஒவ்வொருத்தரும் என் ஜாதியில இத்தனை பேர் இருக்கோம், இத்தனை பேர் இருக்கோம், இத்தனை பேர் வரிசையா எல்லாம் ஜாதி சொன்னா அது 8 கோடியை தாண்டி போச்சு. நான் சொல்றது 1982, 83ல எம்ஜிஆர் அவர்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கும் போது எல்லாரும் கேட்கும் போது அவர் எல்லா ஜாதி கூட்டமைப்பு தலைவரை கூட்ட கேட்ட போது அவர்கள் சொன்ன பதில கேட்டா, ஏங்க இது எல்லாத்தையும் கூட தமிழ்நாடு பாப்புலேஷனோட ஜாஸ்தியா போச்சே, அப்ப நான் உண்மையான கணக்கு என்னன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கெடுப்பை எடுக்கல. அது பழைய எடுக்கல, அது பழைய நடைமுறை சார். பழைய நடைமுறை தான் சார். இன்னைக்கு என்ன பாஜக
ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து ஆதரிக்குதா இல்லையா? ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கவில்லை. அதுதான் உங்கள்கிட்ட கேட்டேன். அவ்வளவுதான். இதுதான் நாங்க தெளிவா சொல்லிட்டோமே. அதுதான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்க ஜாதிவாரி கணக்கு எடுத்து என்ன பண்ண போறீங்க, நீங்க எடுத்து என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அதாவது அதோட பயன் என்னன்னு சொல்லுங்க. நீ தெளிவா உங்களுடைய குறிக்கோள் என்ன, நோக்கம் என்ன, ஜாதிவாரி எடுத்த ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க. ஜாதிவாரி கணக்கெடுத்தால் இதையெல்லாம் நன்மைகள், இதையெல்லாம் தீமைகள், இதையெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும், இதையெல்லாம் சரி பண்ணப்படணும் கொடுங்க. நீதான் புத்திசாலியாச்சே. ஒவ்வொரு கட்சியும் சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்கிற ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சமூகமும் அது தெளிவா கொடுத்துருக்கு. எங்க கொடுத்துருக்கு அதெல்லாம் எடுத்து பாருங்க, டோட்டல் பண்ணுங்க. எல்லாம் எடுத்து எம்ஜிஆர் சொன்ன மாதிரி டோட்டல் பண்ணுங்க சார். தெளிவா வந்து இந்தியா பாப்புலேஷனோட ஜாஸ்தி போகும். இல்ல அவங்க என்ன இதனால என்ன பலன், என்ன நன்மைங்கிறத வந்து என்ன ஒரு நன்மை நீங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சார், இப்ப இடஒதுக்கீடா போராடிய 21 பேரு வன்னியர்களுடைய உயிர் போச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா வந்து அனுபவிக்கிறது யாரு? வன்னியர் தவிர பாக்கி எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதுல. ஆனா வன்னியர்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய பிரதிநிதித்துவம் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காம இருக்கு. சரி, கேக்குறீங்க சொல்லுங்க. மக்கள் தொகை அடிப்படையில சாதிவாரி கணக்கு 10.5% கொடுத்திருக்காங்க சார். அந்த 10.5% கம்மின்றார் அவரு. இப்ப இவங்க திமுக ஒரு ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதுல வந்து 11%, அதுல 13%, இதுல 15% இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுத்தாங்க. அப்போ அதை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதெல்லாம் பொய் செய்தியாளர் சந்திப்பு சொல்லியிருக்காரு. வங்கதேச போராட்டம் காரணம் என்ன, நடுவண் அரசுடைய அடுத்த நடவடிக்கை என்ன? வங்கதேச போராட்டத்துக்கு முதல் காரணம் பாத்தீங்கன்னா, அந்த ஊரோட உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, முன்னாள் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த நாட்டுக்கு 1972 நம்ம வந்து பங்களாதேஷை பிரிச்சே கொடுத்தோம். பாகிஸ்தான்ல இருந்து, ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து வந்தது முஜிபுர் ரஹ்மான் வந்து தலைமையேற்று மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது, பங்களாதேஷ்னு மாறிச்சு. அதுக்கு போராடிறவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுவும் எத்தனை சதவீதம் என்றாலும் 30%. 30% இடைவெளி கொடுக்கணும்னு சொன்னோடனே அந்த ஊர்ல மக்கள்லாம், இந்த மாணவர்கள்லாம் போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. மாணவர்கள் போராட்டம் வந்து தீவிரமடைஞ்ச உடனே உடனே உச்ச நீதிமன்றம் அதை 5% குறைத்தது. மாணவர்களும் போராட்டத்தை நிறுத்திட்டு அவங்க போராட்டத்தை வாபஸ்ன்னு சொல்லிட்டு கால்பார் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மாணவர் போராட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பாகிஸ்தான் உளவு அமைப்பு ISI அமைப்பு வந்து உள்ள பூந்து அவர்கள் வந்து இந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பேகம் கலீடா ஜியா இவங்க வந்து அந்த பாகிஸ்தான் ஆதரவு உளவு அமைப்போட சேர்ந்து இவங்க கட்சியோட இவங்க 15 வருஷமா ஆட்சியில இல்ல, 7 வருஷமா ஊழல் புகார்ல ஜெயில இருக்காங்க. அப்ப இவங்கள அந்த பாகிஸ்தானுக்கு ரொம்ப நாளா பங்களாதேஷை மீண்டும் எப்படியும் பாகிஸ்தானோட சேர்க்கணும் அப்படின்னு இதுக்கு உதவிக்கு கரம் கொடுக்குறது யாரு? சைனா. ஏன்னா சைனாக்கு பங்களாதேஷ் இந்தியாவுடைய நட்பா இருக்கு, சைனா கூடயும் நட்பா இருக்கு. சைனாவோட பெரிய இந்த இராணுவத்தை எல்லாம் உள்ள விடாம அவங்க வந்து பாதுகாப்பா ப்ரொடெக்டடா வச்சிருக்காங்க. அதனால இந்த போராட்டத்தை ஒரு காரணமா வச்சு போராட்டத்தை மாணவர்கள் நிறுத்திட்டாங்க. ஆனாலும் அதுக்கு பிறகு வன்முறை தருது. இது இன்னொன்று பாருங்க, இது தூண்டப்பட்ட போராட்டம்ங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். மாணவர்கள் போராட்டம் எதுக்காக? உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்காக, அந்த ரிசர்வேஷன் அடங்கிடுச்சு. இதுல இந்துக்களின் கோவில்களை அடித்து நொறுக்க வேண்டிய அவசியம் என்ன? எதிர்கட்சியோட MP எங்களோட வீட்டெல்லாம் நெருப்ப வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இந்த போராட்டத்துல இருக்கிறவங்க யாரு? மாணவர்கள் டிக்ளேர் பண்ணிட்டாங்க இதில் நாங்கள் இல்லைன்ட்டு. எப்படி தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ் ஆர்வலராகவும் மாணவர்களாகவும் ஆரம்பிக்கப்பட்டு அதில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளும் தமிழ் தேசிய சக்திகள் அல்லது தமிழகத்துக்கு விரோத ஆட்சியை நடத்துகின்ற இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சில ஊடகவியலாளர்கள் மற்றும் இவர்களெல்லாம் உள்ளுக்குள்ள பூந்து அவர்களுக்கு ஆதரவாக சில பேரிடம் கருத்துக்களை போட ஆரம்பிச்சு அது தீவிரமா போக ஆரம்பிச்சது. இந்த தீவிரத்தை உணர்ந்த பிறகு அதிமுக அரசு டெல்லியில போனாங்க. பிஜேபி ஆட்சியில இருந்து ஒரே நாள்ல 4 அமைச்சத்துல கையெழுத்து வாங்கி அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு ஜல்லிக்கட்டை மீண்டும் ஆரம்பித்து வைப்பதற்கு காரணமாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி, அப்போதைய அதிமுக அரசு. ஆனால் அதற்கப்புறம் ஏன் போராட்டம் வெடிச்சது?
அதுக்கப்புறம் ஏன் வந்து தீ வைப்பு சம்பவம்லாம் நடந்தது. அதே மாதிரி தான் இங்க பங்களாதேஷ்லயும். இதற்கு காரணம் உள்ளே புகுந்து ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் என்ற சமூக விரோதிகளின் செயல்கள் எப்படி காரணமாக இருந்ததோ, அதே போல பங்களாதேஷ்லயும் எதிர்கட்சியினரும் சமூக விரோதிகளும் சேர்ந்து, நாட்டுக்கு எதிரான சக்திகளும் சேர்ந்து அந்த அம்மாக்கு எதிராக போராட்டம் பண்ணி வன்முறையை தூண்டிருக்காங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த அம்மா வந்து தப்பிச்சு போயிட்டாங்க. வண்டி ஏறி போயாச்சு, பிளேன் ஏறி போயாச்சு, அவங்க அந்த நாட்டில் இல்லை. அவங்க மகள் கூட இங்கிலாந்து நாட்டில் தான் வந்து ஒரு அமைப்புல தலைவராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வன்முறை இன்னும் தொடர வேண்டிய அவசியம் என்ன? அப்போ வன்முறை தொடர்வதற்கு காரணம் இதை நான் சொல்லல, இஸ்ரேலின் தூதர், பங்களாதேஷோட தூதர் அவர் என்ன சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, பாகிஸ்தான் தூண்டிவிட்டு தான் இந்த போராட்டம் இன்னும் முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு பின்னால் சைனாவும் துணை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஸோ வங்கதேச போராட்டத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் வங்கதேசத்தை எப்படியாவது மீண்டும் பாகிஸ்தானுடன் இணைத்து விட வேண்டும், அல்லது தமக்கு ஆதரவாக செயல்படுகின்ற எதிர்கட்சி கலிடா ஜியா வந்து ஏற்கனவே பாகிஸ்தான் ஆதரவாளர்னு ஒரு பேர் இருக்கிறது. அதனால நமக்கு அப்போதான தலையாட்டி பொம்மை அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தானில் உள்ளே போராட்டத்தை காரணமாக பயன்படுத்தி அதை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கிய காரணம். மிக்க நன்றி சார்.